கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட், என் லைஃப்ன்றது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பேச போறோம். இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் பத்தி நிறையவே தெரிஞ்ச எனக்கே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே நிறைய பாமர மக்கள் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யோசனைக்காக இன்னைக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். திஸ் இஸ் பியூர்லி ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும், நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். அந்த ஆப்ரேஷன் வந்து காப்பீடு திட்டம் மூலியமா, சிஎம் உடைய காப்பீடு திட்டம் மூலியமா ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதும் இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருமே வந்து டே டு டே லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. இந்த ஆப்ரேஷனில் காப்பீடு திட்டம் மூலியமா அந்த ஆப்ரேஷன் நடந்து முடியுது. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் கேட்ட ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, டிஸ்சார்ஜ் ஆகும் மாதிரி அதுக்கப்புறம் வந்து இன்வாய்ஸஸ் பே பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 1 lakh கிட்ட எக்ஸ்பென்சஸ் ஆச்சு. அந்த 1 lakh பில் கேட்கும்போது வீட்டில் அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 lakh பில் எதுவுமே தரல அப்படின்ற மாதிரி சொல்லி ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த சேட்டு கிட்டலாம் நகை கடைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க்கிங் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமு இன்டூ கோல்டு ரேட்டு, அமௌண்ட்டு, செய்கூலி, பர்சன்டேஜ் இதெல்லாம் போட்டு ஒரு அமௌண்ட் கேல்குலேஷன் வந்து மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயுமே நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பில்லை ரெடி பண்ணி பேப்பர்லேயே 70,000 + 20,000 - 20,000 அட்வான்ஸு, பேலன்ஸ் டு பே அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து கோவம் வந்து என்ன பண்ணேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்குறேன். அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன பதில் வந்து, சார் நாங்கள் ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணும்போதே சொல்லிட்டோம், இன்வாய்ஸ்லாம் தரமாட்டோம்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் கேட்டாங்க. ஸோ இதுவே எனக்கு ரொம்பவே வந்து ஷாக் ஆயிடுச்சு. ஒரு நார்மலாக இங்கே ஒரு இடத்துக்கு போகிற ஒரு 100 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம், 50 ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம்னா கூட இன்னைக்கு டேட்டில் பில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 1 lakh எக்ஸ்பென்சஸ் இருக்கிறதுக்கு பில் கேட்டோம்னா தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னது வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. நீங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் கேளுங்க, இது பின்னாடி எவ்வளோ பெரிய கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் கேட்டுட்டு எனக்கு பில்ஸை கொடுங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் கொடுத்த ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் இதை பற்றி வந்து நம்ம ChatGPT அண்ணா கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். ஸோ ChatGPT வந்து இது மாதிரி இன்சிடென்ட்லாம் நடக்குது, இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நல்லா பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், சிஎம் காம்பன்சேட்டரி ஸ்கீம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம்ஸு. ஸோ இது அதாவது சிஎம் மருத்துவ காப்பீடு திட்டம். ஸோ இதில் கிளைம் ஆகும்போது இன்வாய்ஸஸ்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ஷன் இருந்தது. பட் அது எந்த அளவுக்கு ரியாலிட்டி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் கிட்ட பர்சன்ஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணி நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வாய்ஸஸ் பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் ரூல். ஓகேங்களா? இதில் நிறைய செக்ஷன், நிறைய ஆக்ட்ஸே இருக்குது. இது ஒரு பர்டிகுலர் ஆக்ட் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லேயும் இது வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2010 உடைய ஒரு ஆக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்டில் செக்ஷன் 12 என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசீப்ட் ஃபார் தி சார்ஜ் அண்ட் ரிசீவ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா அமௌண்ட்டுக்குமே அந்த ரிசீப்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரூல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 3வது ஆக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட். ஸோ இந்த ரெகுலேஷன் படி, ரெகுலேஷன் 2002 இதுபடியும் ஒருத்தர் வந்து பில்ஸ் பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பெசிஃபிக் கிளாஸ், ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்பெசிஃபிக் கிளாஸும் இது வந்து கம்பைன் ஆகும் அப்படிங்கிறாங்க. இஃப் இன் கேஸ் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 2010 படி செக்ஷன் 12 அதாவது ரிசிப்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது வைலேட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ அதுக்கு ChatGPT என்கிட்ட சொன்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அந்த அஃபென்ஸை பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு 10,000 பெனால்ட்டி அப்படிங்கிறாங்க. செகண்ட் டைம் அதே அஃபென்ஸ் நடந்தால் 50,000 பெனால்ட்டி அப்படிங்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக 3rd டைம், 4th டைம், 5th டைம்னு சப்சிக்வென்ஸாக நடக்கும்போது ஒரு டைமும் 5 lakh வரைக்கும் ஃபைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னால் ChatGPT வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது அப்படிங்கிறது போதே வந்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு தெரியும், இவங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து போய் பேசினா தான் தெரியும். அப்படிங்கிறதுனால இனிஷியலாக இந்த மாதிரி விஷயங்களும் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கிற பற்றியில் இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் டாக்டர்.
அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இன்வாய்ஸஸ் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி. இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் கன்சென்ட்டில் ஒரு லெட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி எனக்கு இன்வாய்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பத்துக்கான ப்ரூஃபை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அடுத்து ஃபர்தராக இருக்கிற லீகல் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்கள் அட்வொகேட் கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் அவங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.